காராமணி குழம்பு அப்போ தான் ஸ்டைலில் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. ஓவர் நைட் ஊற வச்ச காராமணியை 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு அதோட பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, குழம்பு மிளகாய் தூள், சிறிதளவு மஞ்சத்தூள், கல் உப்பையும் சேர்த்து ஒன்று போல் கலந்து விடுறோம். நைட்டு ஊற வைக்க மறந்துட்டோம்னா நம்ம வறுத்துட்டு கூட வேக வச்சோம்னா ஒரு விசில் எக்ஸ்ட்ரா வச்சா காராமணி வெந்துடும். இதோட கருணைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி ஏதாவது விருப்பமான காயை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டு இந்த காராமணி குழம்பை அடுத்த நாள் நம்ம தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியை விட தோசைக்கு அல்டிமேட்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டு மூடியை போட்டு திரும்ப ஒரு விசில் வச்சு இறக்கிட்டு தாளிப்புக்காக எண்ணெய் காஞ்ச பிறகு வடகம், சிறிதளவு தாளிக்கும் போது பெருங்காயம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து கொட்டிட்டு தேவையான அளவு ஒரு 1/4 எலுமிச்சை அளவு புளியும் சேர்த்து கலந்து விட்டு இறக்கினா சூப்பரான சுவையான அப்பத்தா ஸ்டைலில் காராமணி குழம்பு ரெடி.